ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 9ஆம் ஸ்கந்தம். அம்பரீசன் சரிதம். 8வது ஸ்கந்தத்துல சத்தியவிரத மனுவுடைய கதையும் மத்ஸ்ய அவதார கதையும் சொல்லப்பட்டது. அப்புறமா பரீட்சித் ராஜா கேட்கிறார், சத்தியவிரத மனு அவருடைய வம்சாவளி பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இப்போ சுகதேவர் சொல்றார், ராஜனே, கல்பத்துல, அதாவது இப்போ நடப்பு கல்பத்துல சத்தியவிரதன் வைவஸ்வ மனுவா இருக்கிறார். விவஸ்வானுடைய இல்லத்துல வைவசன் அப்படின்னு பேர் வாங்குறார். சூரிய வம்சத்தை முதல்ல தோற்றுவித்தவர். அவர் ஸ்ரத்தா அப்படிங்கிற பொண்ணை திருமணம் செய்கிறார். இவங்களுக்கு 10 புதல்வர்கள், இக்ஷ்வாகு, நிருகன், சரியாதி, ககுஷன், நரிசந்தன், ரக்னா, நாபகன் மற்றும் கவி, இப்படி 10 புதல்வர்கள். சிருஷ்டியுடைய வம்சத்துல மருத் அப்படிங்கிற ராஜா இருந்தார். அவனுக்கு குரு பிருகஸ்பதி. பிருகஸ்பதி தான் இந்திரனுக்கும் குரு. மருத் மன்னனுக்கு ஒரு யாகம் செய்ய வேண்டி வந்துச்சு. அதற்கு பிருகஸ்பதி வர மறுத்தாரு. அதனால குலகுருவுக்கு யாகத்துல முதல் பூஜை செய்யணுமே, இப்போ என்ன பண்றதுன்னு அவன் குழப்பத்துல இருந்தான். அந்த நேரம் நாரதர் அங்க அவனுக்கு யோசனை கொடுக்கிறார். பிருகஸ்பதிக்கு ஒரு தம்பி உண்டு, சம்வர்த்தன் பேரு. அவரை கூப்பிட்டு யாகத்தை நடத்து, இவ்வளவுதானே அப்படின்னு சொன்னார். அப்போ மருத் கேட்குறான், சம்வர்த்தரா, அவர் பெரிய யோகியாச்சே, அவரை எங்கே போய் நான் தேடுறது அப்படின்னு கேட்குறான். நாரதர் சொல்லார், அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனால் நான் தான் சொன்னேன்னு சொல்லி அங்கே எதையும் நீ பேச வேண்டாம், என்னை காட்டி கொடுத்துடாத அப்படிங்கிறார். உலகத்தில் பல முறை ஞானிகள் கூட இப்படி உலகத்துக்காக பயப்பட வேண்டிய சம்வர்த்தர் யோகி. அவர் ரொம்ப அந்த நேரத்தில் அவர் ஒரு பிரசித்தியாக இருக்கிறார். 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா காசியில் போய் சாமி கும்பிடுவார். வர்ற வழியில் ஏதாவது ஒரு சவத்தை கண்டா கூட சிவ தரிசனம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வணங்கிட்டு திரும்பி போயிடுவார். அதன்படி மருத் மன்னன் ஒரு பிணத்தை எடுத்துக்கிட்டு காசியில் போய் காத்திருக்கிறான். அப்போ ஒரு பித்தன் மாதிரி ஒரு மனுஷன் வர்றான். அவன் இந்த சவத்தை கண்டதும் வணங்கிட்டு திரும்புகிறான். மருத் மன்னன் ஓடி போயிட்டு இதுதான் சம்வர்த்த யோகி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பாதங்களை போய் பிடிச்சுக்கிட்டான். மருத்து சொல்றான், நீங்க தானே சம்வர்த்தர், நீங்க தான் எனக்கு குரு, பிருகஸ்பதியுடைய தம்பி நீங்கன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு யாகம் செய்ய போறேன், எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறான். சம்வர்த்தர் சொல்றார், நான் யாகம் நடத்த முடியும், ஆனா நீ பெரிய செல்வந்தன், திடீர்னு நானும் யாகம் செய்ய தயார்னு பிருகஸ்பதி வந்துட்டா நீ அவரை புறக்கணிக்க மாட்ட. ஒருவேளை அவரை நீ ஏத்துக்கிட்டு என்ன புறக்கணிச்சன்னா உன்னை நான் பொசிக்கிருவேன் அப்படிங்கிறார். அப்போ சம்வர்த்தருடைய நிபந்தனையை ஏத்துக்கிட்டான் மருத் மன்னன். சம்வர்த்தரும் மன்னனுக்கு மந்திர தீட்சை கொடுத்து யாகத்தை ஆரம்பிக்கிறார். யாக பாத்திரங்கள், கரண்டிகள் எல்லாமே தங்கத்திலே செய்யப்பட்டிருந்துச்சு. அதை கேள்விப்பட்ட பிரகஸ்பதிக்கு ஆசை. அவர் மன்னனுக்கு ஒரு தகவல் அனுப்புறார், நீ நடத்துற யாகத்துக்கு நான் வர தயார் அப்படின்னு சொல்லி செய்தி. இந்திரன், அக்னி அவங்க கூட மன்னன் மருத்துவ வற்புறுத்துறாங்க. சம்வர்த்த யோகி எந்த தேவனுக்கு கட்டளையிட்டு ஆவிர்வாகம் கொடுக்கிறாரோ அவங்க நேருக்கு நேர் வந்தே வாங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அவர் யாகம் நடத்துன மாதிரி உலகத்துல யாரும் நடத்த முடியாது, இனிமையும் நடக்காது. இப்படி ரிக்வேதத்துல இவர் நடத்திய யாகம் பற்றிய வர்ணனை இருக்கு, பாகவத்திலையும் வருது. மனுவின் புதல்வனான நபகனுக்கு நாபாகன் அப்படிங்கிற புதல்வன். அந்த நாபாகனுக்கு சிவன் அருளால அம்பரீசன் அப்படிங்கிற பிள்ளை பிறக்குது. விதி பக்திக்கு ஆச்சாரியராக அந்தஸ்து பெற்றவர் இந்த அம்பரீசர். காங்க்ரோலி அப்படிங்கிற இடம் ராஜஸ்தான்ல இருக்கு. துவாரகதீஸ் கோவில் இருக்கு. அந்த ஆலயம், அங்க இருக்கிற பகவான் அம்பரீசனால சேவை பண்ணப்பட்டவங்க. அவர் தினமும் அங்க காலில் செருப்பு அணியாமலே கோயிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணுவார். அந்த பகவானுக்கு 52 நைவேத்தியம் அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது. அம்பரீசன் அப்படின்னாலே, அம்பரங்கிறது ஆகாயத்தை குறிக்கும். அம்பரும் ஊடரு தோங்கி உலகளந்த
அப்படின்னு செய்யுள் வரும். அம்பர்னா ஆகாயம், ஈசன்னா இறைவன். நாலா பக்கமும் எல்லா இடத்துலயும் இறைவனை பார்த்தவர் அம்பரீசன் அப்படின்னு அர்த்தம். ஞான மார்க்கத்துல புலன்களை மூடணும். பக்தி மார்க்கத்துல புலன்களை பகவான் சேவையில திருப்பணும். புலன்களின் நாதன் ரிஷிகேசன். அதனால புலன்கள் அவரது சேவைக்காக உள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை மூடணும்னு அவசியம் இல்லை. கத்தி சும்மா கடந்து துருப்பிடிக்கிறதோட பயன்படுத்தி தேய்கிறது தான் ராஜா அம்பரீசன் மிகச்சிறந்த பக்தர். அவருடைய மனசு பகவானுடைய திருவடிகள்லையும், வாக்கு பகவத் குணங்களை வர்ணிக்கிறதுலையும், கைகள் பகவானுடைய ஆலயத்தை சுத்தம் செய்யறதுலையும், கால்கள் க்ஷேத்திர பாத யாத்திரைகளையும், காதுகள் பகவத் கதைகளை கேட்கறதுலையும், கண்கள் முகுந்தனுடைய மூர்த்தியை தரிசிக்கிறதுலையும், தலை பகவானுக்கு வந்தனம் செய்யறதுலையும் ஈடுபட்டு இருந்தது. பகவத் சேவையிலே தன்னுடைய சரீரத்தை ஈடுபடுத்துகிறவனுக்கு தேக அபிமானம் குறைஞ்சி போயிடும். பக்தி மார்க்கத்துல மனசு தான் முக்கியம், தனம் முக்கியம் இல்லை. அதனால அம்பரீசன் என்னுடைய மனசு எப்பவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடது பாத கமலங்களே ரமிக்கட்டும் அப்படின்னு வேண்டுறார். சரீரத்தால செயல் நடந்தாலும் மனசு அதுல ஈடுபடணும். சேவை பற்றி அம்பரீசன் சொல்லும்போது, மனசுல தான் சேவை தொடங்குது, மனம் சூட்சுமமானது, அது உலகத்தோடையும் பகவானோடையும் ஒரே சமயத்துல உறவு வச்சுக்க முடியாது. சொந்த மனசு யார் பேச்சையும் கேட்காது. அதனால நான் நேரடியா பகவானுக்கு சேவை செய்வேன், அவரது தொண்டனாக இருப்பேன் அப்படிங்கிறார். போஜனமும் சேவையும் தனக்கு பதில் வேறொருத்தரை நியமிக்க முடியாது. அம்பரீசன் ஆலய தரிசனத்துக்கு போகும்போது வெறுங்காலுடன் நடந்து போவார். சாப்பாடு, சேவை, திருமணம், மரணம் இந்த 4ம் சம்பந்தப்பட்ட நபர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவருக்கு பதில் வேற ஆளை போட முடியாது. பாதுகை அணியாம ஆலயங்களுக்கு போறார் மன்னர். மன்னரா இருந்தாலும் இப்படி போனார்ன்னு சொல்லி பாகவதம் அவரை குறிப்பிட்டு சொல்லுது. பாதுகை இல்லாம நடந்தா தான் பக்தருடைய பாத தூளிகளை ஸ்பரிசிக்க முடியும். அது எனக்கு பெரிய பாக்கியம்னு கருதுறார். அம்பரீசன் ஏகாதசி விரதம் இருப்பார். அப்படி இருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது. தசமியில மதியம் மட்டும் சாப்பிடணும். அதுவும் சாத்வீக ஆகாரமா கொஞ்சமா சாப்பிடலாம். ஏகாதசிக்கு தண்ணீர் குடிக்காம நிர்ஜல விரதம் இருக்கணும். நீர் அருந்தாம இருக்க முடியல அப்படின்னா கொஞ்சமா குடிச்சுக்கலாம். அப்பவும் சக்தி குறைச்சலா கருதுறாங்கன்னா பால் சாப்பிடலாம். இல்லாட்டி அந்தந்த ருதுக்கு தக்க விளையக்கூடிய கனிகளை மட்டும் ஏத்துக்கலாம். உங்களுக்கு விரதம் இருக்கும் எண்ணம் உறுதியாகிருச்சுன்னா விரதத்துக்கான சக்தியை பகவானே கொடுத்துருவார். பரமாத்மா நல்ல காரியங்கள்ல உதவியா இருக்கிறவர். ஏகாதசிக்கு தானிய உணவுகளை பார்க்க கூட கூடாது. பிருந்தாவனத்துல நீங்க பார்க்கலாம். கடைகள்ல ஏகாதசிக்கு பார்க்க கூடாததுகளை துணி போட்டு மூடி இருப்பாங்க. அன்றைய தினம் தானியங்கள்ல லக்ஷ்மி வாசம் பண்ணல, பாப புருஷன் வசிக்கிறான். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றவன் தலையில பாபம் தானாகவே அமருது. சிந்திக்காமலேயே பாப புத்தி ஏகாதசிக்கு வெத்தலை பாக்கு சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு பூஜை அறையிலே கிடக்கணும். கிச்சன் பக்கம் போகக்கூடாது. பகல்ல தூங்கக்கூடாது. ராத்திரி பஜனை பாடணும். பண்டரிபுரத்துல ஏகாதசி அன்றைக்கு ராத்திரி பகவான் உறங்குறதில்ல. ஏகாதசி அப்படின்னாலே 11. ஏக தச அப்படின்னா 11. ஞானப்புலன் 5, கர்மப்புலன் 5, மனசு 1. மொத்தம் 11. இந்த 11யும் பகவான்கிட்ட ஈடுபடுத்தணும். வடநாடுகள்ல சில பள்ளிக்கூடங்கள்ல ஏகாதசிக்கு விடுமுறையும் உண்டு. சிலர் விரதத்து அன்னைக்கு தான் தீபாவளி மாதிரி விருந்து சாப்பிடுவாங்க. ஏகாதசினாலே உபவாசம். பகவானுக்கு சமீபமாக வசிக்கிறதுன்னு அர்த்தம். மறுநாள் துவாதசி வருது. அன்னைக்கு பிராமணர் யாருக்காவது போஜனம் கொடுத்துட்டு பிரசாதம் ஏத்துக்கலாம். துவாதசிக்கு வயிறு புடைக்கவும் சாப்பிடக்கூடாது. விரதத்தால உடல் நலம் பெருகும். மக்கள் வியாசர் பேச்ச நம்பல. வைத்தியர் பேச்ச நம்புறாங்க. வைத்தியர் சொல்றார், டைபாய்டு ஜுரம் 21 நாள் அன்னம் கூடாது, தானியம் கூடாதுன்னு சொல்வார். அத அவங்க கேட்டுக்கிறாங்க. சாஸ்திரம் சொல்லும்போது, வியாசர் சொல்லும்போது கேட்டுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் கர்மா. அப்படி ஒரு கர்ம பந்தம் வைத்தியரோட நமக்கு இருக்கு. ராஜா அம்பரீசன் முறைப்படி ஏகாதசி விரதம் இருந்துட்டு, விரத முடிவுல யமுனையில போய் நீராடுறான். பிராமணர்களை பூஜித்து விரத பூர்ணாகுதி செய்ய ஏற்பாடு பண்ணான். இதுக்குள்ள அந்த நேரம் பார்த்து அங்க துர்வாச முனி ஒரு அதிதியா அங்க வந்தார். பகவானுக்கு நைவேத்தியம் வைக்கப்பட்டிருந்தது. ராஜா முனிவரை வரவேற்று, வாருங்கள், நல்ல சமயம் வந்திருக்கீங்க. என்னுடைய இல்லத்துல துவாதசி பிரசாதம் இதோ வர்றேன். ஆத்துக்கு போயிட்டு சந்தி செய்துட்டு வாரேன்னு போறார். யமுனைக்கு போனார். போனவர் போன மாதிரி தான்.
வரவே இல்ல. மந்திர ஜபத்துல ஆழ்ந்துட்டார். ராஜாவுக்கோ கவல. அ அ அங்க வந்து அழைக்கப்பட்ட, பூஜிக்கப்பட்ட பிராமணர்கள் வேற சாப்பிடாம காத்திருக்கிறாங்க. நான் விரதத்த பூர்த்தி செய்தா, பிராமணர்கள மதிக்காத குற்றம் வரும். பிரசாதம் ஏற்காம துர்வாசருக்காக காத்திருந்தா, திரையோதசி திதி தொடங்கிருது. அப்போ விரத மரியாதை கெட்டு போயிரும். இதனால தடுமாற்றத்தோட அம்பரீஷன் இருக்கும்போது, பிராமணர்கள் அனுமதியோட பிரசாதம் ஏத்துக்க ஒரு சூழல் ஏற்படுது. பிராமணர்கள் அனுமதிச்சாங்க. அதன்படி துளசி தீர்த்தம் மட்டும் பருகுனான். அந்நேரம் பார்த்து துர்வாசர் வந்தார். வேகமா நடந்து வரார். ராஜா தன்னை பொருட்படுத்தாம ஏதோ சாப்பிடுறான் அப்படிங்கிறத அனுமானம் பண்ணிக்கிட்டார். இதனால ஆத்திரத்தோட, "ஏ மன்னா! நீ எனக்கு அழைப்பு விடுத்த. ஆனா முதல்ல நீ எப்படி போஜனம் செய்யலாம்? நான் ஒரு அதிதி. என்ன பசியோட வச்சுட்டு நீ சாப்பிடலாமா? உன்னுடைய பக்தி இவ்வளவுதானா?" அப்படின்னு கேட்கிறார். ராஜன் சொல்றார், "நான் துளசி தீர்த்தம் மட்டும் தான் விரத பூர்த்திக்காக பருகியிருக்கிறேன்" அப்படின்னு சொன்னான். அப்போ அவனுக்கு கோபம் வந்தது. அந்த துர்வாசருக்கு. ஆத்திரத்தில தன்னுடைய தாடியவே அவர் பிச்சுட்டார் கோபத்தில. அந்த கேசத்திலருந்து ஒரு ரோமத்த வந்து ஏவல் பிசாசா மாத்துறார். போய் மன்னன கொல்லுன்னு ஆணையிட்டார். அந்த ஏவல் பிசாசு அம்பரீஷன நோக்கி அப்படி பாஞ்சு வந்தது. அந்த சமயம் திடீர்னு ஒரு சுதர்சன சக்கரம் அங்க தோன்றிச்சது. அது அந்த பிசாச 2ஆ அறுத்து போட்டுருச்சு. தொடர்ந்து துர்வாசர கொல்றதுக்காக விரட்டுது. அவர் ஓடுறார், ஓடுறார். லோகம் லோகமா ஓடுறார். சக்கரம் பின்தொடர்ந்து வருது. துர்வாசர யாராலும் காப்பாத்த முடியல. கடைசில வைகுண்டத்துக்கு ஓடி வந்தார். பகவான பார்த்து கத்துறார். நாராயணா, ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்னு கதறினார். என்னடா வாழ்க்கையில புதுசா ஒருத்தன் ஹரிநாமம் சொல்றானேன்னு சொல்லி பகவான் எழுந்து உட்கார்ந்து அவர பார்க்க துர்வாசர் கிட்ட வந்து சொல்றார். "உங்க சக்கரம் என்ன கொல்றதுக்காக பின்தொடருது. என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு மண்டியிடுறார். பகவான் முனிவர்ட்ட சொன்னார், "என்ன அனன்ய பாவத்தோட பக்தி செய்து, சேவை செய்து வாழக்கூடிய வைஷ்ணவனுக்கு நான் தாசனாக இருக்கிறேன். என்னுடைய சக்கரம் அம்பரீஷனின் கட்டளைக்கு பாத்தியப்பட்டது" அப்படிங்கிறார். அதாவது என்ன விஷயம்னா, அம்பரீஷன் வந்து தன்னுடைய ராஜ்ய அரண்மனையில சுதர்சன சக்கரம் சாலக்கிராமத்த வச்சு தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். அந்த சக்கரத்துக்கு கீழ இவர் ராஜ்யத்த பண்ணார். அ அ பகவான் தான் அங்க ராஜ்யத்த நடத்துறார் அப்படிங்கிறது அந்த கருத்து. அப்ப சக்கர ராஜ்யம்னு இவர் நடத்தியிருக்கிறார். அதனால சுதர்சனம் அம்பரீஷனுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். 9:4:63ல பகவான் சொல்றார், "அகம் பக்த பராதீனக ஹி ஆஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயோ பக்தேர் பக்த ஜனப்பிரியக." துர்வாசரே, நான் முழுவதும் பக்தனுக்கு கட்டுப்பட்டவன். நான் சுதந்திரம் இல்லாதவன். சாது பக்தர்கள் என்ன இதயத்த சாது பக்தர்கள் வந்து என் இதயத்த தங்கள் வசம் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட பிரேமையோட இருக்கிறதுனால, நானும் அவங்கள நேசிக்கிறேன். பக்தர்கள் முன்னாடி நான் என்ன ஒரு பொருட்டா நினைக்கிறதே இல்ல. லட்சுமிய கூட நான் பொருட்படுத்துறதில்ல. பக்தர்கள் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சரணடைஞ்சிருக்காங்க. தங்களுடைய அனைத்தையும் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தவிர எதுவும் தெரியாது. எனக்கும் அவங்கள தவிர எதுவும் தெரியாது. நான் பக்தர்களின் இதயத்துல இருக்கிறேன். பக்தர்கள் என் இதயத்துல இருக்கிறாங்க. தன் மனைவி, மக்கள், வீடு, உறவினர், இகலோகம், பரலோகம், பிராணன் போன்ற அத்தனையும் தொறந்துட்டு என்ன அடைக்கலம் கொண்டவர்கள நான் எப்படி தியாகம் செய்ய முடியும்? பக்தர்கள் தங்களுடைய பக்தியினால என்ன வசமாக்கி இருக்கிறாங்க. இப்படி பகவான் சொல்றார். இதெல்லாம் அந்த 9ஆம் ஸ்கந்தத்துல வருது. 4வது அதிகாரத்துல. தவமும், வித்தையும் உத்தமம் தான். ஆனா பணிவு இல்லாதவனுக்கு அதுகெல்லாம் வீண். நீங்க தபஸ்வி, சக்திமான். ஆனா அத தீய வழியில பயன்படுத்திட்டீங்க. யோசிச்சு பாருங்க. அம்பரீஷன் என்ன தப்பு செஞ்சான்? அவன் விரத பங்கம் வராம இருக்க துளசி தீர்த்தம் அருந்துனான். விரதம் இருப்பவனுக்கு தான் அதோடைய அருமை தெரியும். அதுக்கு போய் கோபப்பட்டீங்க. அவனிடமே போங்க. வேண்டி மன்னிப்பு கேளுங்க. பக்தராஜனான அம்பரீஷன் மன்னிச்சான்னா, சுதர்சன சக்கரம் தன்னுடைய ஓட்டத்த நிறுத்தும். துர்வாசர்ட்ட, "நீ அபராதம் பண்ணது அம்பரீஷன்ட்ட. மன்னிப்பு கேட்கறது என்கிட்ட. இது எப்படி பொருத்தம்? கால்ல முள் குத்திச்சுன்னா, அத தோல்லயா எடுக்க முடியும்? அ அந்த கால்ல எங்க குத்திச்சோ, அங்க தான் அத சரி பண்ணணும். உடனே அம்பரீஷன்ட்ட போ. அங்க போய் மன்னிப்பு கேளு.
பக்தராஜனான அம்பரீஷன் மன்னிச்சான்னா, சுதர்சன சக்கரம் தானாகவே தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திரும். வேற இதுக்கு மார்க்கமே இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு. ஹரே கிருஷ்ணா. மீதிய நாளைக்கு பார்க்கலாம்.